ஒரு அழகான கிராமத்துல செல்வராஜுங்கிற தாத்தா வசிச்சு வந்தாரு. அவரோட மனைவி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இறந்திருந்தாங்க. அவங்களோட இறப்ப அவர்னால சுத்தமா தாங்கிக்கவே முடியல. இருந்தாலும் தன்னோட வாழைப்பழ வியாபாரத்தை அவர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. செண்பகம், நீ இருந்தாவது எனக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கும். 4-5 நாளா வாழைப்பழ வியாபாரம் சரியாவே போக மாட்டேங்குதுமா. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சோத்துக்கே வழி இல்லாம இருக்கிறேன். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இன்னைக்காச்சும் நம்மளோட வாழைப்பழ வியாபாரம் கொஞ்சம் நல்லா போகணும்னு எனக்காக வேண்டிக்கமா. அந்த மாதிரி சொல்லிட்டு தன்னோட வாழைப்பழ வியாபாரத்துக்காக கிளம்பி வெளியே போயிடுவாரு. எல்லாரும் வாங்கம்மா, செவ்வாழை வாழைப்பழம், பூவம்பழம் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு தேவையான வாழைப்பழம் எல்லாமே கிடைக்கும். வந்து வாங்கிக்கோங்க. எல்லா வாழைப்பழமும் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குது. இப்பதாம்மா பறிச்சது. வாங்கம்மா. ஆனா அவர் அவ்வளோ கத்தியுமே யாருமே அவர் கடை பக்கத்து எட்டி கூட பார்க்கல. இது அவரை ரொம்பவும் சோர்வடைய வச்சுச்சு. ஏப்பா விரும்மாண்டி, வாப்பா, ஏதாவது வாழைப்பழம் வாங்கிட்டு போய். காலையிலேருந்து வியாபாரமே கிடையாது. இதுக்கு மேலே எப்படி கேட்குறதுன்னு கூட எனக்கு தெரியல. ஏதாவது 2 சீப்பு வாழைப்பழம் எடுத்துகிட்டு போனேன்னா கூட எனக்கு சாப்பாட்டுக்கு கொஞ்சம் உதவிக்கும்ப்பா. கொஞ்சம் வாங்கிட்டு போயா. உனக்கே தெரியும் என் பொண்டாட்டி இருந்ததுலேருந்து நான் எப்படி இருக்கேன்னு. என்னங்க இப்படி சொல்றீங்க? உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நீங்க சாப்பிடலைங்கிறதுக்காக நான் எல்லா வாழைப்பழத்தையும் வாங்கிட்டு போக முடியுமா? ஒரு சீப்பு கூட என்னால வாங்க முடியாது. எனக்கு இப்போதைக்கு வாழைப்பழம் திங்கிற அவசியமும் கிடையாது. தயவு செஞ்சு இது தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்படி விரட்டி வியாபாரம் பண்றதை நிறுத்துங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்பினாரு. அந்த செல்வராஜ் தாத்தா வியாபாரத்து மாதிரி பண்ணாம ரொம்ப கெஞ்சியும் எல்லாத்திட்டையும் கேட்டு பார்த்துட்டாரு. ஆனா யாருமே வாழைப்பழம் வாங்க வரவே இல்லை. ஒரு வழியா சாயந்தரமும் ஆச்சு. அதுக்கப்புறமும் யாரும் வாங்க வரல. சோகத்திலே அந்த வாழைப்பழ வண்டியை தள்ளிட்டு வீட்டுக்கு போனாரு. நான் என்னதான் இதுக்கு மேல பண்ண? எல்லாத்திட்டையும் கெஞ்சி கூட கேட்டி பார்த்துட்டேன். ஆனா இந்த கிராம மக்கள் யாரும் என்கிட்ட வாழைப்பழத்தை வாங்குற மாதிரி இல்லை. கடவுளே, எனக்கு ஏன் இந்த சோதனை? பேசாட்டி என் செண்பகத்தோட என்னையே கொண்டு போய் சேர்த்துரு. நான் அங்கேயாச்சும் போய் நிம்மதியா இருந்துப்பேன். இப்படி வாழ்ந்து சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறதுக்கு நான் மேலேயாச்சும் போயிருந்திருப்பேன். அவ பாரு, சந்தோஷமா போய் சேர்ந்துட்டா. நான் தான் இப்படி தள்ளாடிட்டு இருக்கேன். இப்படி இரவு நேரம் பூரா நல்லா புலம்பிக்கிட்டு இருந்தாரு. அவர் பணியிலே நின்னனால அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமையும் போச்சு. அந்த வயசான காலத்துல அவருக்கு தண்ணி மொந்து கொடுக்க கூட ஆள் இல்லாம இருந்தது. காலையில ஐயோ அவர் எந்திரிக்கவே இல்லை. நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாரு. வாங்கம்மா வாங்க, இன்னைக்கு வாழைக்காய் பஜ்ஜி போட்டிருக்கேன். எல்லாரும் வந்து வாங்கி சாப்பிடுங்க. வாழைப்பழம் தான் வாங்க மாட்டேங்கிறீங்க. அட்லீஸ்ட் இந்த வாழைக்காய் பஜ்ஜியவாது வாங்கி சாப்பிடுங்க. இந்த குளிருக்கு அதுக்கும் இந்த வாழைக்காய் பஜ்ஜி ரொம்ப இதமா இருக்கும். அது மட்டும் இல்லை, செவ்வாழை ஜூஸும் வச்சிருக்கிறேன். இதை வாங்கி குடிச்சிங்கன்னா உங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். வாங்க. அடடே தாத்தா, என்ன தாத்தா பஜ்ஜி கடை போட்டீங்க போல? இது கூட நல்ல ஐடியா தான். வாழைப்பழமெல்லாம் சாப்பிடவே முடியல தாத்தா இந்த குளிருக்கு. நீங்கள் இப்படி பஜ்ஜி போட்டு வச்சிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த குளிருக்கு நாங்கள் இங்கே வந்து இந்த வாழைக்காய் பஜ்ஜியை வாங்கி சாப்பிட்டா ஆஹா அருமையாக இருக்கும். இனிமேல் இந்த பஜ்ஜி கடையவே போடுங்க தாத்தா நீங்கள். நான் போட தயாராதாமா இருக்கிறேன். ஆனால் நீங்கள் தான் யாரும் வாங்கி சாப்பிட்றதுக்கு முன் வர மாட்டேங்கிறீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கடைசி காலம் வரைக்கும் கடுமையாக உழைப்பேன். அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்களா செவ்வாழை ஜூஸ் கூட வச்சுருக்கேன். இதை தினமும் வாங்கி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லதுமா. உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா வெயிட் போடுவாங்க. இதை வாங்கி கொடுத்து பாருங்கம்மா. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஐயா, நேற்று பேசினது எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி வாழைக்காய் பஜ்ஜி போட்டிங்கன்னா சாப்பிட தோணும். வாழைப்பழத்தை உண்மையிலே சொல்லுங்க, சாப்பிட தோணுமானே. அதனால தான் நேற்று அந்த பேச்சு பேசிட்டு போனேன். எதுவும் கோச்சிக்கிட்டு மனசில் வச்சுக்காதீங்க, சரியா? சரி, எனக்கு ஒரு 4 வாழைக்காய் பஜ்ஜியை கொடுங்க சாப்பிட்றதுக்கு. இல்லைப்பா, நான் யார் பேசுகிறதையும் மனசில் வச்சுக்கல. என்னோட பொண்டாட்டி போனதுலேருந்து என்னோட கஷ்டம், மனவேதனை எல்லாமே எனக்குள்ளே இருக்குது. ஆனால் ரோஷம் மட்டும் என்னை விட்டுட்டு எப்போவோ போயிருச்சு தெரியுமா? தாத்தா, இதை நினச்சி வருத்தப்படாதீங்க. எத்தனையோ பேர் வயசான காலத்தில் கூட சாதிச்சிருக்கிறாங்க. நீங்களும் உங்களால் வாழ முடியும்னு வாழுங்க. கண்டிப்பாக உங்களால் வாழ முடியும். எதுக்கும் கவலைப்படாதீங்க தாத்தா. அங்கே இருந்தவங்களும் அந்த பஜ்ஜியை சூடாக வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த குளிருக்கு இதமாக இருந்தனால அந்த பஜ்ஜி அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சது. என்னங்க தாத்தா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். இங்கே உட்காந்து பஜ்ஜி போட்டுட்டு இருக்கிறீங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கே. நீங்கள் நேற்று நடக்க முடியாமல் நடந்து போனேன்னு சொன்னாங்க. எப்படி தாத்தா இவ்வளோ தெம்பா உட்காந்து பஜ்ஜி போடுறீங்க? ஆச்சரியமாக தான் இருக்குது. நேற்று பனியில் கூட என்னால் முடியலன்னு கூட சொல்லிட்டு போனீங்க. நடக்க முடியாமல் காலெலாம் நடுங்கிட்டு இருந்தது. இப்போ உட்காந்து தெம்பா போடுறீங்க. இதுதான் வயசானவங்கிறது. அந்த காலத்து சாப்பாடு அப்படி இல்லையா தாத்தா? ஆமாம்மா, நம்மளும் எத்தனை நாளைக்கு தான் படுத்தே கிடைக்கிறது? நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக நம்மளோட சாதிக்க முடியும்ல. அதுக்காகத்தான். சரி, பஜ்ஜி வாங்கி சாப்பிட்றியா? சூடாக இருக்குது. இந்த பஜ்ஜிலாம் இப்போ தான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். காலையிலேருந்து நல்ல வியாபாரம் தெரியுமா?
பிள்ளைகளுக்கு 4-5 போட்டு தரேன் கொண்டு போக்கன்னு. பாவம் பிள்ளைங்க ஏக்கமா இருக்கும். முன்னாடிலாம் வீட்டு பக்கத்துல இருப்பீங்க, உடனே வந்து அது இதுன்னு வாங்கி சாப்பிடுவீங்க. இப்பதான் வீட்டை காலி பண்ணி தூரமா போயிட்டீங்களே, எங்கிட்ட வந்து வாங்கி சாப்பிடுறது? இப்பயாச்சும் சாப்பிட்டுட்டு போங்க. அந்த மாதிரி அவளே ஆச்சரியப்பட்டா. அவரும் சரின்னு அந்த பஜ்ஜியெல்லாம் பேக் பண்ணி அவங்களோட குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டுட்டு இருந்தாரு. அவளும் பேசிட்டு அந்த கொஞ்ச நேரத்திலே அங்கிருந்து கிளம்புனா. அப்பதான் அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. அந்த தாத்தா அப்பதான் வீட்டை விட்டே வெளியே வந்தாரு. ஐயோ அட கடவுளே, என்னது இது? நானே உடம்பு சரியில்லாம படுத்து இப்பதான் வெளியே வந்தேன். அதுக்குள்ள என்னைய மாதிரியே அங்க யாரோ உட்காந்து பஜ்ஜி போட்டுட்டு இருக்கிறாங்களே. ஐயோ எனக்கு பயமா இருக்குது. என்ன பண்றது? நம்ம போய் பக்கத்துல விசாரிப்போம் என்னன்னு. அப்பனாதான் யாருன்னு தெரியும். அவரு பக்கத்துல வந்து யாருன்னு விசாரிக்கலான்னு வந்தாரு. யாருங்க நீங்க? அப்படியே என்னைய மாதிரியே உரிச்சு வச்சிருக்கிறீங்க. உங்களை தாங்க. காது கேட்கலையா? ஏங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க. என்னோட தோட்டத்துல உட்காந்துட்டு என் வழக்காவை பிடுங்கி பஜ்ஜி போட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்குதா? நானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அதுலயும் நீங்க வாழைக்காவெல்லாம் பிடுங்கி பஜ்ஜி போட்டுட்டு இருக்கிறீங்களே. கொஞ்சம் திரும்பி பாருங்க. அட பின்னாடி மட்டும் தான் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தா முன்னாடி அப்படியே அச்சஸெல்லாம் என்ன மாதிரி இருக்கிறீங்க? நீ யார் முதல்ல அதை சொல்லு. இங்க என்ன என் தோட்டத்துல வேலை? எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. முதல் இந்த தோட்டத்தை விட்டு வெளியே போ. அட கடவுளே, பேய்! ஐயோ, ஏன் என் உயிரை வாங்குறதுக்குன்னே வரீங்க? நானே வயசான காலத்துல முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். மரியாதையா இங்கேருந்து போயிரு. அப்புறம் சாமியாரை வளவழிச்சு உன்னை விரட்டி அடிக்க வேண்டியதா இருக்கும். என்னங்க, நான் உண்மையிலே போயிடவா? சொல்லுங்க, போயிடுறேன். என்னைய உங்களுக்கு தெரியலையா? நான் தான் உங்க செண்பகங்க. என்னால நீங்க புலம்புறத பார்க்க முடியல, அதனாலதான் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணலான்னு வந்தேன். இந்த வயசான காலத்துல கஷ்டப்படுறேன்னு சொல்லி புலம்புனீங்கல்ல காலையிலேயே, அப்பவே என் மனசு ரொம்ப வருத்தப்பட்டுச்சுங்க. செண்பகம் நீயா? நான் கூட யாரும் நினைச்சிட்டு ஏன் செண்பகம் என்னை விட்டுட்டு போன? நீ போனதுல இருந்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? என் வாழ்க்கையே வெறுத்து போச்சு. என்னை எப்படியாச்சும் உன் கூடவே கூட்டிட்டு போயிரு, அதான் எனக்கும் நல்லது. என்னங்க, ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் போயிட்டா இந்த வாழ்க்கை சுவாரஸ்யமாவே இருக்காது. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்கன்னு தான் உங்களுக்கு உதவலான்னு வந்தேன். நீங்க இப்படி அழுதிங்க, நான் போயிடுவேன் பார்த்துக்கோங்க. ஏன் வாழைப்பழ வியாபாரம்னா வாழைப்பழ வியாபாரம் மட்டும்தான் பார்க்கணுமா? வாழைப்பழத்தை வச்சு எவ்வளவோ பொருள் செய்யலாம்ல. இப்போ பார்த்தீங்களா, நான் பஜ்ஜி கடை போட்டேன். இன்னைக்கு நமக்கு வருமானம் நிறையாவே வந்துருச்சுங்க. நீங்கள் இதை வச்சு உங்கள் கடனை அடைச்சிட்டு சாப்பிடுங்க நல்லா. என்னை நினச்சி வருத்தப்படாதீங்க, நான் திரும்பி வர முடியாது. செண்பகம் அப்படி சொல்லாத. ஒன்று நீ என் கூடயே இரு, இல்லைன்னா என்னையும் உங்களை கூட்டிட்டு போயிரு. இப்படி வந்துட்டு பாதியிலே விட்டுட்டு போனா என்ன அர்த்தம்? என்னால் நீ இல்லாமல் இருக்கவே முடியல செண்பகம். எல்லாரும் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. ஒண்டியா தனியாக வாடுறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாகவும் இருக்குது. என்னை விட்டு போகாத செண்பகம், என் கூடயே இரு. நான் நிறையா வாட்டி சொல்லிட்டேன், உங்கள் கூட என்னால் நிச்சயம் இருக்க முடியாது. நான் இப்போவே மேலே போகிறதுக்கு நேரம் வந்துருச்சுங்க. நீங்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கங்க. இந்த மாதிரி யோசிச்சு ஏதாவது ஒன்று பண்ணுங்க. இந்த பஜ்ஜி கடையவே வச்சு நடத்துங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும். நான் போயிட்டு வரேங்க. என்னை மன்னிச்சிருங்க. உங்களை விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசே வரல. இருந்தாலும் காலம் நம்மளை பிரிச்சிருச்சு, நம்ம போய் தானே ஆகணும். அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்களும் பறந்து போனாங்க. அவருக்கு கொஞ்சம் கூட அவங்கள விடுறதுக்கு மனசே இல்லை. செண்பகம் போயிட்டியா? நீ எப்பவும் என்னோட நினைவுல வாழ்ந்துட்டே தான் இருப்ப செண்பகம். கஷ்டம் வந்ததுமே எனக்கு உடனே வந்து உதவி பண்ற. அவங்க மனைவி அவர் கணவர் மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தனால திரும்பி வந்து அவருக்கு உதவி செஞ்சாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையில ஒரு சின்ன கேள்வி, அந்த பஜ்ஜி பொரிச்சிட்டு இருக்க வடச்சட்டில மொத்தம் எத்தனை பஜ்ஜி இருக்குன்னு மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.